Welcome dear teachers. This is the final unit of Teacher Eligibility Test Unit 10. This is Pedagogical Concerns Part 3. ஏற்கனவே 2 முடித்து விட்டோம். பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 இந்த கடைசி பகுதி. இதில் முக்கியமாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் நிறைய இருக்கிறது. முக்கியமான ஒரு பகுதி. இதிலிருந்து நிறைய கேள்விகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. Let us straight away enter into the topic. Okay, what is the syllabus for this unit 10? Integrating with ICT and teaching, integrating ICT in assessment, அதாவது எவால்வேஷன் பண்ணுறது, மதிப்பீடு செய்வதில் எப்படி ஐசிடியை பயன்படுத்துறது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிமீடியா லெசன்ஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் பிளானிங், online learning courses for teachers' professional development, open education resources, ICT platforms and MOOC, continuous comprehensive evaluation, perspective and practice, understanding teaching and learning in the context of National Curriculum Framework, NCF 2005, Right to Education Act 2009. இதோட அடிப்படை கருத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியாக பார்க்கவும், பின்னால் நிறைய கேள்விகள் எல்லாம் நாம் அனுப்புவோம். இதை ஒட்டி ஏற்கனவே நான் அந்த பிபிடி நிறைய அனுப்பியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு 300 கேள்வி, 400 கேள்விகள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து இருக்கும். அதை பூரா நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். தயவு கூர்ந்து நீங்கள் அதை உங்களுக்கு கிடைத்தவுடன் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாம் கொடுத்து, அதாவது டெட் ஸ்டாண்டர்ட் அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் உள்ள கொஷின்லாம் கொடுத்து நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தயார் செய்வோம். ஓகே, லெட் அஸ் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். Integrating in teaching. Integration of ICT, Information and Communication Technology in teaching, refers to the use of digital tools, devices and platforms to enhance learning outcomes. கற்பித்தலில் ஐசிடி ஒருங்கிணைப்பு என்பது டிஜிட்டல் கருவிகள்னா கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்துவது தான் கற்பித்தலில் ஐசிடி அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் டூல்ஸ்ன்னு இருக்குது. டிஜிட்டல் டூல்ஸ்னால் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் போர்ட்ஸ், அந்த டூல்ஸ் கருவிகள் அதெல்லாம் டிஜிட்டல் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன என்று பார்ப்போம் இப்பொழுது. இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் அப்படி இருக்குது, இணையத்தினுடைய அந்த வளங்கள். லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஆன்லைன் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் பிளாட்ஃபார்மே இருக்குது. கற்றல் விஷயங்கள் இப்போ கோர்சிரா போன்ற லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஒரு பாடத்தையே நம்ம ஆன்லைன் வழியாக கற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். Digital tools என்ன என்று பார்ப்போம். Digital tools are electronic devices and software systems used to create, process, store and communicate information. டிஜிட்டல் கருவிகள் என்பது தகவலை உருவாக்க, செயலாக்க, சேமிக்க மற்றும் பரிமாற பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்களும் மென்பொருட்களும் ஆகும். இதெல்லாம் ஆன்லைன் டிவைசஸ்னா எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த அக்சசரி, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், இந்த மோடம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் டூல்ஸ். பென் ட்ரைவ் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே டிஜிட்டல் டூல்ஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் யூஸ்டு டு கிரியேட், ப்ராசஸ், ஸ்டோர் அண்ட் கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டருடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா ஹார்ட்வேர். 2 விஷயம் சொல்லுவோம், ஹார்ட்வேர் அப்புறம் சாஃப்ட்வேர்னு 2 சொல்லுவோம். இந்த ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள், இந்த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதில் இருக்கக்கூடிய மெஷின் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் அந்த மெஷின்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம். கணினியின் தொடக்கூடிய உடல் பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுதான் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று சொல்லுவாங்க. சிபியு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். கணிதம் எல்லாமே அதுதான் ப்ராசஸ் பண்ணோம். அதில் நடுவில் நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் நாம் இதை பற்றி பார்த்தோம். இந்த சிபியு அப்படிங்கிறது ஒரு படமே போட்டு நாம் காண்பித்தோம், பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இட்ஸ் அ பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். ரேம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, டெம்பரரி ஸ்டோரேஜ், அதுவும் உள்ளுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்குது.
டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டருக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. மெமரி, டெம்பரரி ஸ்டோரேஜ். நம்ம ஏதாவது ஒன்றை வந்து உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டா உள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டருக்குள்ளே அதை ரேம் மெமரி வழியாக செய்யலாம். டெம்பரரி ஸ்டோரேஜ், தற்காலிக நினைவகம். அப்புறம் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. எஸ்எஸ்டி, ஹெச்டிடி இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸு. இந்த எஸ்எஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது தனியாகவே ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், ஒரு பெட்டி மாதிரி ஒரு சின்ன அளவில். அதெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டோம்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், எப்போ வேணாலும் அது இருக்கும். ஸ்டோரேஜ், பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். அப்புறம் இன்புட் டிவைசஸ் இருக்குது. கீபோர்ட், மவுஸ், உள்ளீட்டு கருவிகள். அவுட்புட் டிவைசஸ், மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் வெளியீட்டு கருவி. இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பற்றி தெரியுதான்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த மாதிரி இன்புட் டிவைஸ் ஏதாவது ஒன்றை கொடுத்து இது என்ன டிவைஸ்ன்னு கேட்டால் இன்புட் டிவைஸ்ன்னு சொல்ல தெரியும். கீபோர்ட், மவுஸ் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், மானிட்டர். அதாவது வெளிப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பட்டன்லாம் அமுக்கிடுறோம். அதனால அந்த திரையில் என்ன வருது அதான் அவுட்புட் டிவைஸ், மானிட்டர், பிரிண்டர். ஓகே. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம்ஸ் தட் ரன் ஆன் ஹார்ட்வேர். இந்த பென்ட்ரைவ் வழியாகலாம் சில விஷயங்களை நம்ம அடித்து நல்லா இதெல்லாம் பண்ணி இப்போ பிபிடிலாம் போட்டு அதை பென்ட்ரைவுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அதெல்லாம் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராம்ஸ் தட் ரன் ஆன் ஹார்ட்வேர், கணினியில் இயங்கும் திட்டங்கள், நிரல்கள். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நல்லது. இதெல்லாம் நமக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிந்து கொள்வது நல்லது. கேட்டது தான் நமக்கு தெரிய வேண்டும். ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து ஓஎஸ் லைக் விண்டோஸ் ஓஎஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை. அதெல்லாம் அது இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டரே ஒர்க் பண்ணணும். அதில் வந்து நம்ம வந்து வேலை செய்ய முடியும். விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர், இயங்குதளம்னு சொல்லலாம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது இயங்குதளம், இயங்கக்கூடிய ஒரு தளம். இதை வைத்து தான் நான் கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைய முடியும். அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், எம்எஸ் வேர்ட், ப்ரௌசர், இதெல்லாம் வந்து பயன்பாட்டு மென்பொருள். இப்போ ஒரு விஷயத்தை வந்து டைப் அடிக்கிறோம்னா அது எம்எஸ் வேர்டுங்கிற ஒரு விஷயம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கும். அது வழியாக அந்த வேர்டுன்னு போட்டு நம்ம அது நல்லா ஓப்பன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெண்மையாக நமக்கு ஒரு அந்த பக்கம் வரும். அதில் நம்ம அடிக்கலாம். அது எம்எஸ் வேர்ட், ப்ரௌசர் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள் என்று சொல்லுவாங்க. அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? System software is a type of software that manages and controls computer hardware and provides a platform for application software to run. System software என்பது கணினியுடைய ஹார்ட்வேர் கூறுகளை கட்டுப்படுத்தி பயன்பாட்டு மென்பொருட்கள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இயங்குவதற்கான சூழலை வழங்கும் மென்பொருள். அதுதான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இயங்குதளம், அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். An operating system is the most important system software. It acts as an interface between the user and the computer hardware. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேரு. இது பயனர், அதாவது நம்ம பயன்படுத்துகிறோம், மற்றும் கணினி ஹார்ட்வேர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு இடையே பாலமாக செயல்படுவதுதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லும்போது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், இதெல்லாம் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான அந்த ஆப்பிள் லேப்டாப்லாம் இருக்கக்கூடியது மேக் ஓஎஸ். ஆண்ட்ராய்டுங்கிறது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடியது, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு, அது கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதை வைத்து தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னென்ன செயல்முறை இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல்முறை மேலாண்மை. த ஓஎஸ் மேனேஜர்ஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அலகேட்ஸ் சிபியு டைம். சிபியு ஏற்கனவே பார்த்தோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்கு நேரத்தை ஒதுக்குறதே இந்த ஓஎஸ் தான். ஓஎஸ் இயங்கி கொண்டிருக்கும் நிரல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி சிபியு நேரத்தை ஒதுக்குகிறது. அதுக்கு பேர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். சும்மா லேசாக பார்த்துக்கங்க, ரொம்ப சீரியஸாக படிக்க வேணாம். சும்மா ஓரளவுக்கு தெரிந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும் அப்படின்றதுனால. ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், கோப்பு அமைப்பு மேலாண்மைன்னு இருக்குது. ஓஎஸ் ஆர்கனைசஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபைல்ஸ் இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. கோப்புகளை ஒழுங்காக சேமித்து வைக்கிறது தான் இந்த ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு ஆஃப் ஓஎஸ். ஓஎஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிவைஸ் மேனேஜ்மெண்ட், சாதன மேலாண்மை, உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த ஓஎஸ் பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
It controls the hardware devices like keyboard, mouse, printer. அதனால் இந்த கீபோர்டு, மவுஸு, பிரிண்டர் போன்ற சாதனங்களை கட்டுப்படுத்துவதும் இந்த ஓஎஸ் தான். இதை டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, நம்ம தானே அந்த கம்ப்யூட்டரில் போய் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் பயனர் இடைமுகம்னு பேர். நமக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் இடையேயான அந்த ஒரு விஷயம் யூசர் இன்டர்ஃபேஸ். இட் ப்ரொவைட்ஸ் GUI graphical user interface or CLI command line interface. எல்லாம் technical terms in computer, but better to know something. Provide GUI graphical user, அதாவது படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ GUI அல்லது CLI மூலம் பயனர் கணினியை பயன்படுத்த உதவுகிறது the OS. ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த பேக் போன் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதுதான் முதுகெலும்பு. ஒரு கம்ப்யூட்டருடைய முதுகெலும்பே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வித்தவுட் ஓஎஸ் த கம்ப்யூட்டர் கேனாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது கணினியுடைய முதுகெலும்பு போன்றது. ஓஎஸ் இல்லாமல் கணினி சரியாக செயல்படாது. அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. ஓஎஸ் மேனேஜஸ் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது. அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி. OS manages RAM and ensures efficient use of memory. RAM random access மெமரியை நிர்வகித்து நினைவகத்தை சரியாக பயன்படுத்த உதவுகிறது. நெட்வொர்க்கிங், பிணையம், கனெக்டிங் கம்ப்யூட்டர் டு ஷேர் டேட்டா, கணினிகளை இணைத்து தகவல் பரிமாற்றம் செய்வது ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தேர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக கணினிகளை இணைத்து தகவல் பரிமாற்றம் செய்வது. லேன், வேன், இன்டர்நெட், ஒய்ஃபை, ஈத்தர்நெட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது நிச்சயமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லேன் அப்படின்னா என்ன அப்படின்னு? A LAN is a network that connects computers and devices within a small geographic area like a home, school or office. இதில் பாருங்கள், லேப்டாப், டெஸ்க்டாப், மோடம், டிவி, ஃபோன் இதெல்லாம் இருக்குது. இது என்னன்னாக்க ஒரு வீடு, பள்ளி அல்லது அலுவலகம் போன்ற குறுகிய பகுதியில் உள்ள கணினிகள் மற்றும் சாதனங்களை இணைக்கும் வலைப்பின்னல் தான் இந்த லேன்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வைங்க, ஆஃபீஸ் இருக்கும், கிளாஸ் ரூம் இருக்கும், ஸ்டாஃப் ரூம் இருக்கும். இப்படி அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த நெட்வொர்க்கு பேர் தான் லேன்கிறது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு வீடு, பள்ளி அல்லது அலுவலகம் போன்ற குறுகிய பகுதியில் உள்ள கணினிகள் மற்றும் சாதனங்களை இணைக்கும். இப்போ ஸ்டாப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இங்கே ஆஃபீஸ் இருக்குது, இப்போ பள்ளியினுடைய வகுப்பறைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து அதைத்தான் வேறு அதே விஷயத்தான் சொல்லு, எப்படி வந்து வீடு, ஆஃபீஸு, அப்படி அதாவது அங்கங்கே ஸ்டாஃப் ரூமு, இப்படி பல ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அது இன்டர்நெட்டு ஃபெசிலிட்டி வந்து இப்படி எல்லாத்துக்குமே அது வந்து ஷேர் ஆகும். ஸ்மால் சிங்கிள் லேன் ஃபார் ஷேரிங் பெரிஃபரல்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸ். அதுதான் லேனுடைய அமைப்பு, எப்படி எல்லாத்துக்கும் போய் சேருது அப்படிங்கிறத சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள், ஒரு சின்ன பகுதிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிணையம் அதுதான் வந்து லேன் என்று, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து இன்னொன்று இருக்குது, வேன்கிறது, வைடு ஏரியா நெட்வொர்க். இதில் பார்த்திங்கன்னா உலகம் பூரா சொல்லலாம், நகரங்கள், நாடுகள்லாம் இணைக்கக்கூடிய வலைப்பின்னல் தான் வைடு ஏரியா நெட்வொர்க். வைடு ஏரியா நெட்வொர்க், வேன். A WAN connects multiple lands over a large geographic area such as cities, countries or continents. அதுக்கு பேர் தான் வந்து வேன், வைடு ஏரியா நெட்வொர்க்குங்க. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல நகரங்கள், பல நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய வலைப்பின்னல் தான் வேன், வைடு ஏரியா நெட்வொர்க். அடுத்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதை பூரா இணைக்கக்கூடிய உலகளாவிய வலைப்பின்னலை இன்டர்நெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். தி இன்டர்நெட் இஸ் அ குளோபல் நெட்வொர்க்ஸ். இட்ஸ் அ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தட் கனெக்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்டு வைட். அதாவது இந்த லேனு, வேன் எல்லாத்தையும் கடந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இன்டர்நெட், இணையம் என்பது. இன்டர்நெட் என்பது உலகம் முழுவதும் உள்ள கணினிகளை இணைக்கும் பெரிய உலகளாவிய வலைப்பின்னல். Wi-Fi அப்படின்னா என்னது? Wi-Fi is a wireless technology that allows devices to connect to a network without cables.
அதாவது இந்த தந்தி இல்லாமல் அந்த வயர் இல்லாமல் வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு வகையான டெக்னாலஜி ஒய்ஃபை. ஒய்ஃபை என்பது கம்பிகள் இல்லாமல் சாதனங்களை வலைப்பின்னலுடன் இணைக்கும் வயர்லெஸ் தொழில்நுட்பம். நம்ம இது நம்மளுடைய செல்ஃபோனில் இருக்கிறதெல்லாம் அதான ஒய்ஃபை. ஒய்ஃபை இல்லைன்னா நம்ம பேச முடியாது, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, யூடியூப்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஒய்ஃபை இஸ் அ வயர்லெஸ் டெக்னாலஜி தட் அலோவ்ஸ் டிவைசஸ் டு கனெக்ட் டு எ நெட்வொர்க் வித்தவுட் கேபிள்ஸ். கம்பிகள் இல்லாமல் சாதனங்களை வலைப்பின்னலுடன் இணைக்கும் வயர்லெஸ் தொழில்நுட்பம் தான் ஒய்ஃபை. அடுத்து ஈத்தர்நெட்டுன்னு இருக்குது. ஈத்தர்நெட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து கம்பிகள் மூலம் இணைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஈத்தர்நெட் இஸ் அ வயர்டு நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி தட் யூசஸ் கேபிள்ஸ் டு கனெக்ட் டிவைசஸ் இன் அ லேன். ஈத்தர்நெட் என்பது லேனில் சாதனங்களை கம்பிகள் மூலம் இணைக்கும் வயர்டு தொழில்நுட்பம். அடுத்து ப்ராசஸிங் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. செயலாக்கம், சேமிப்பு. டேட்டா ப்ராசஸிங் ஸ்பீடு டிபெண்ட்ஸ் ஆன் சிபியு, ரேம். அந்த செயலாக்க வேகங்கிறது அந்த சிபியு மற்றும் ரேம் அதனுடைய அதுக்கு என்ன ஸ்பீடு, அதுக்கெல்லாம் நிறையா கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. இந்த ரேமெல்லாம் வந்து எவ்வளோ ரேம் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. 128 256 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதிகமாக அந்த ரேம் வந்து கூட்டினோம்னா ரேம் ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுதான் சொல்லணும் ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் எப்படி நடக்குதுங்கிறது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், ஃபிக்ஸ்டு லொக்கேஷன், ஹை பர்ஃபார்மன்ஸ். இதில் அலுவலக ஆஃபீஸ் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்துக்கலாம், நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸ்டு லொக்கேஷன், ஹை பர்ஃபார்மன்ஸ். ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் ரொம்ப அதிக அளவில் வந்து பயன்படக்கூடிய ஒன்றா இருக்கும். அடுத்து லேப்டாப். லேப்டாப்புங்கிறது நம்ம போர்ட்டபிள், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். போர்ட்டபிள், பேட்டரி பவர்டு, எங்கே எடுத்து செல்லலாம், பேட்டரி பவர், பேட்டரி வழியாக இயங்கக்கூடியது. அந்த இது லேப்டாப், மடிக்கணினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேப்லெட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆல்மோஸ்ட் செல்ஃபோனை விட ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய, ஆக்சுவலி நம்முடைய சிம்மை பயன்படுத்தி இது வழியாக கூட நம்ம பேச முடியும். லேப்டாப், நாட் லேப்டாப், டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ட்ரெயினில் போகும்போது ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் புத்தகம் மாதிரி இதை வச்சுக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லா பெரிய திரையாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய திரையாக இருக்காது, ஓரளவுக்கு நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். டேப்லெட் டச் ஸ்க்ரீனாக இருக்கும், லைட் வெயிட், ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். கல்வியில் பயன்பாடு இது அதிகம். இதைத்தான் பொதுவாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அல்லது பெரிய எஜுகேஷனிஸ்ட்லாம் ட்ரெயின்லாம் போகும்போது ஏதாவது வாசிக்கக்குள்ள இதை எடுத்துகிட்டு போவாங்க. டச் ஸ்க்ரீன், லைட் வெயிட், கல்வியில் பயன்பாடு அதிகம். டேப்லெட். அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது வெரி ஹை ப்ராசஸிங் பவர், சயின்டிஃபிக் ரிசர்ச், காலநிலை கணிப்பு போன்ற பயன்பாடு. நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அது அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அது சூப்பர் கம்ப்யூட்டரில் தான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராசஸிங் பவர் இதில் இருக்கும். வெரி ஹை ப்ராசஸிங் பவர், சயின்டிஃபிக் ரிசர்ச், காலநிலை கணிப்பு போன்ற பயன்பாடு இதில் இருக்கும். அடுத்து ஸ்மார்ட் போர்டுன்னு போகணும். ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், இதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ஸ்மார்ட் போர்டுனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இன்டராக்டிவ் டிஸ்பிளே, இணைய செயல்பாட்டு திரை, டச் எனேபிள்டு டிஜிட்டல் ஸ்க்ரீன், தொடுதலால் செயல்படும் விரை. இந்த ஒயிட் போர்டுலாம் சொல்லுவாங்கள்ல, இது இப்போ எல்லாம் நிறையா வைக்க சொல்கிறாங்க. பொதுவாக காலேஜுகளில் இருக்கும், ஸ்கூல்ஸில் இருக்குமான்னு தெரியல ஸ்மார்ட் போர்டு. எனவே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்டராக்டிவ் டிஸ்பிளே, இணைய செயல்பாட்டு திரை, டச் எனேபிள்டு டிஜிட்டல் ஸ்க்ரீன், தொடுதலால் செயல்படும் திரை. அப்புறம் சென்சார் டச் டெக்னாலஜி இதில் இருக்கும். அப்படி தொட்ட உடனே படார்னு இன்னொன்று வந்துடும். அஃப்கோர்ஸ் நம்ம முறைப்படி அதை படிக்கணுங்கிறது ஒன்று. நிறையா கமெண்ட்ஸ்லாம் நம்ம படித்தா தான் இதில் இந்த ஸ்மார்ட் போர்டெல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ தொட்டு உணரும் தொழில்நுட்பம், டிடெக்ட்ஸ் ஃபிங்கர் ஸ்டைலஸ் இன்புட், விரல் அல்லது பேனா உள்ளீட்டை உணர்கிறது. பேனா உள்ளீடுனா அந்த ஒரு மாதிரி ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேனா டைப்பில் அது இருக்கும். அது அப்படி டச் பண்ணால் கூட அது வந்து மாறும். அந்த மாதிரியான ஒரு தொட்டு உணரும் தொழில்நுட்பமாக அது இருக்கும். அதுதான் டிடெக்ட்ஸ் ஃபிங்கர் ஸ்டைலஸ் இன்புட். அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அப்புறம் கனெக்டிவிட்டி. இப்போ நீங்கள் இந்த புயல்லாம் வரும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை காமிப்பாங்க. அது பூராமே ஸ்மார்ட் போர்ட்லேருந்து செய்கிறது தான். அப்படியே தொட்டு தொட்டு காமிப்பாங்க, திடீர்னு பெருசாக்குவாங்க, சின்னதாக்குவாங்க, அடுத்ததுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து இதில் ஸ்மார்ட் போர்டில் நடக்கும். நீங்கள் இதில் டிவிலேயே பார்த்துருப்பீங்க அதெல்லாம். கனெக்டிவிட்டி கனெக்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர், கணினி மற்றும் ப்ரொஜெக்டருடன் இணைகிறது. HDMI, USB, வைஃபை,
இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த HDMI USB ஒய்ஃபைலாம் அதனுடைய பகுதிகள், அதாவது வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் போர்டு அப்படின்னாக்கா இட் ரிக்வயர்ஸ் அ ப்ரொஜெக்டர். நிச்சயமாக தேவை. அதாவது ஸ்மார்ட் போர்ட்லேயே 2 வகைகள் இருக்குது. இது ப்ரொஜெக்டர் இதுக்கு வேணும். இந்த இதுக்கு மேலே பாருங்கள், ப்ரொஜெக்டர் இருக்குது பாருங்கள் அந்த படத்தில். இட் ரிக்வயர்ஸ் ப்ரொஜெக்டர். கிளாஸ் ரூம் டீச்சிங்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இன்டராக்டிவ் ஃப்ளாட் பேனல்னு ஒரு விஷயம். இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு இருக்குது, அது ஒன்று. ஃப்ளாட் பேனல்னு ஒன்று இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பில்ட்இன் டிஸ்பிளே, நோ ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் தேவையில்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து பில்ட்இன் சிஸ்டமாக இருக்கும். எல்லாம் உள்ளே இருக்கும். பெட்டர் கிளாரிட்டி பொதுவாக இன்டராக்டிவ் ஃப்ளாட் பேனலில் வரும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து வர்ச்சுவல் ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி தொட்ட உடனே பாருங்கள், அந்த ஸ்டைலஸ் பேனா மாதிரி வச்சுருக்காங்களே, அது பேனா கிடையாது. அந்த பேனா போல இருக்கக்கூடிய ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்கிறது. அது அப்படி தொட்ட உடனே உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வரும், என்ன செய்யணுமோ செய்யலாம். அது மாதிரி ஆன்லைன் டூல்ஸ், ஜூம், ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸு, இதெல்லாம் இந்த ரிமோட் லேர்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய வர்ச்சுவல் ஸ்மார்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ரைட், இந்த படத்தை வச்சு பார்த்துக்கிறோம். அடுத்து அட்வான்டேஜஸ் என்ன? அந்த ஸ்மார்ட் போர்டுனுடைய அட்வான்டேஜஸ்: இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங் எஃபிஷியன்சி, இன்டராக்டிவ் டீச்சிங், ஈஸி டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ஷேரிங், கற்றல் திறன் அதிகரிக்கும், செயல்பாட்டு கற்பித்தல், தகவல் சேமிப்பு மற்றும் பகிர்வு எளிதாக்குறது அட்வான்டேஜ். இதில் லிமிட்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம். அதனால் ஸ்கூல்ஸ் கூட வாங்க முடியாது, கவர்மெண்ட் கொடுத்தா தான் வாங்கி வைக்க முடியும். பொதுவாக பிஎட் கல்லூரிகளில் நிச்சயமாக இருக்கும், ஏன்னா அது கண்டிப்பாக பயிற்சி கொடுக்க வேண்டியிருப்பதனால இது வைத்திருப்பார்கள். இட் ரிக்வயர்ஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ், ரொம்ப முக்கியம். நீட்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ், அவ்வளோ எளிதாக அதை கற்றுக்க முடியாது. ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஸ்மார்ட் போர்டெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நிறையா பேர் அதை செய்கிறாங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க பாடம் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இட் ரிக்வயர்ஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ், நீட்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ். அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போர்ட்ஸ் என்ன சொல்லலாம், முடிவாக என்ன சொல்லலாம்? கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் டிஜிட்டல் டூல்ஸ் தட் என்ஹான்ஸ் எஜுகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. கணினி மற்றும் ஸ்மார்ட் போர்டுகள் நவீன கல்வி மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் முக்கியமான டிஜிட்டல் கருவிகளாக, அதாவது ஆன்லைன் கருவிகளாக, இன்டர்நெட் கருவிகளாக இருக்கின்றன. இன்டர்நெட் ரிசோர்ஸஸ், இணைய வளங்கள்னா என்ன? இன்டர்நெட் ரிசோர்ஸ், அதுவும் எல்லாமே சிலபஸில் கொடுக்க பகுதியை நம்ம விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாட் ஆர் இன்டர்நெட் ரிசோர்ஸஸ்? இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் refers to all digital materials, services and tools available through the internet that support learning, communication, research and information sharing. இணைய வளங்கள் என்பது கற்றல், தொடர்பு, ஆராய்ச்சி மற்றும் தகவல் பகிர்வுக்கு உதவும் அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்கள், சேவைகள் மற்றும் கருவிகளை இது குறிக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கற்றல், தொடர்பு, ஆராய்ச்சி எல்லா விஷயங்களுக்கும் இந்த இணைய வளங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னா, அக்சசிபிலிட்டி, அதை அணுகுவது ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். அவைலபிள், எனி டைம் எனிவேர், எப்போது வேண்டுமானால் எங்கிருந்து நம்ம அணுகலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுடைய பாடத்தையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோன்னு வைங்க, இந்த விஷயத்த கூட அதில் இருக்குன்னு வைங்க, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம், பாடத்தை படிச்சுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு அக்சசிபிலிட்டி, அணுகல் ரொம்ப எளிதாக இருக்கும். அப்புறம் இன்டராக்டிவிட்டி, உரையாடல் தன்மையும் இதில் இருக்கும். இனேபிள்ஸ் யூசர் பார்ட்டிசிபேஷன், நம்ம வந்து பேச முடியும், ஏதாவது நம்ம சொல்லி நம்முடைய சந்தேகங்களை கேட்க முடியும், அதெல்லாம் இருக்கும். அடுத்து மல்டிமீடியா சப்போர்ட், டெக்ஸ்ட்டு, ஆடியோ, வீடியோ, அதாவது எழுத்து இருக்கும், ஒளி, காணொளி எல்லாமே இருக்கும். ஆடியோனா கேட்கக்கூடிய அந்த, அதாவது பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். வீடியோ, காணொளி எல்லாமே இருக்கும். மல்டிமீடியா சப்போர்ட்னா எல்லாம் டெக்ஸ்ட்டு, ஆடியோ, வீடியோ. அப் டு டேட் இன்ஃபர்மேஷன், புதுப்பிக்கப்பட்ட தகவல், ரியல் டைம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. உடனுக்குடனே பேசி நம்ம சந்தேகம்லாம் கேட்டு சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இன்டர்நெட் ரிசோர்ஸஸ். ஓகே, ரைட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ரிசோர்ஸஸ், இணைய வளங்களுடைய வகைகள். எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், பல வளங்கள் இருக்குது. எஜுகேஷனல் ரிசோர்ஸும் நம்ம எஜுகேஷனல் ரிசோர்ஸாகவும் பயன்படுத்துகிறோம், கல்வி வளங்கள். அதில் என்னென்ன இருக்குன்னா, புக்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைன் பாடநெறிகள், டிஜிட்டல் லைப்ரரிஸ், மின்னணு நூலகங்கள், இதெல்லாம் வந்து
இன்டர்நெட் ரிசோர்ஸினுடைய வளங்கள், ரைட்? புக்ஸில் என்ன, ஆன்லைன் கோர்ஸ்னால் என்னன்னு தெரியும். டிஜிட்டல் லைப்ரரினா என்னது, நம்ம புத்தகத்தை வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம். அதே இது வந்து ஆன்லைனில் அதே புத்தகத்தை உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை கரெக்டாக சரியாக கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த புத்தகமே முன்னால் வந்து நிற்கும். நம்ம கையில் பிடிச்சிக்காமல் நம்ம அப்படியே திரையில் பார்த்தே ஒரு பாடத்தை, ஒரு புத்தகத்தை கூட நம்மளால் வாசிக்க முடியும். அதுதான் மின்னணு நூலகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி. கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து இமெயில், வீடியோ கான்ஃபரன்சிங், சோஷியல் மீடியா, இது எல்லாமே தகவல் தொடர்பு கருவிகள் தானே. இமெயில் என்ன பண்ணுறோம், தகவல் அனுப்புகிறோம். வீடியோ கான்ஃபரன்சிங், சில சமயத்தில் கூட்டங்கள்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் நடக்கும். நிறையா நடந்தது. இந்த கொரோனா நோய் ஏற்பட்ட சமயத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக கம்பெனிஸ்லாம் நடத்துனாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாகவே அவர்கள் அந்த தங்களுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். வீடியோ கான்ஃபரன்சிங், காணொளி கூட்டம், சோஷியல் மீடியா, சமூக ஊடகம், இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் டூல்ஸ். இப்போ யூடியூப்லாம் இருக்குது, அது மாதிரி எத்தனையோ வகையான சமூக ஊடகங்கள் இருக்குது. அது எல்லாமே சோஷியல் மீடியா, தகவல் தொடர்புக்கான உள்ள கருவிகள் தான், தொடர்பு கருவிகள். அடுத்து ரிசோர்ஸஸ், ஆராய்ச்சி வளங்கள், அது ஆன்லைன் ஜேர்னல்ஸ், ஆன்லைன் இதழ்கள் இருக்குது. அப்போ அதாவது மேகசின் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அது வந்து ஃபிசிக்கலாக நம்ம புத்தகத்தின் வழியாக நம்ம பார்க்குறோம். அதே விஷயத்த ஆன்லைன் இன்டர்நெட்டுக்குள்ளே வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆன்லைன் இதழ்கள், ஆன்லைன் ஜேர்னல்ஸ், டேட்டா பேஸஸ், தரவு தளங்கள். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன செய்யலாம்னா எல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிடுவேன் நான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. இப்போ நான் கேள்விகள் அது இது எல்லாத்தையும் எடுத்து தரவு தளங்கள் உள்ளே இருக்குது, நான் அதுக்குள்ளே போய் நான் பதிவு பண்ணி வச்சுக்குவேன், மெமரியில் போட்டு வச்சுக்குவேன். தேவைப்படும் போது நான் எடுத்துக்கிடுவேன். இதெல்லாம் இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது தரவு தளங்கள். சர்ச் என்ஜின்ஸ், தேடுபொறிகள் இருக்குது. இந்த கூகுளுங்கிறதே ஒரு சர்ச் என்ஜின் தானே. இதெல்லாம் வந்து தேடுபொறிகள். கூகுள்னு அடித்தோம்னா வருது, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வருது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கேட்டிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இன்டர்நெட் வழியாக. ஸோ அதனால் சர்ச் என்ஜின் இருக்குது. அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் என்ன, முக்கிய தொழில்நுட்ப சொற்கள்னால் யூஆர்எல், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இணைய முகவரின்னு பேர். வெப் ப்ரௌசர், இணைய உலாவி அப்படின்னு பேர். இப்போ கூகுளுங்கிறத வெப் ப்ரௌசர் தான். சர்ச் என்ஜின், தகவலை தேடும் மென்பொருள். சர்ச் என்ஜின்ங்கிறது, அந்த வெப் ப்ரௌசருங்கிறது இணைய உலாவி. அதுக்கு வெப்பு அட்ரஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே போய் அந்த யார் எதுவும் ஒரு ஆர்டிக்கிள் எதுவும் போட்டிருந்தாலும் நம்ம பார்க்கலாம் வெப் ப்ரௌசர் வழியாக. சர்ச் என்ஜின்ங்கிறது தகவலை தேடும் மென்பொருள், உதாரணம் கூகுள். அப்போ ஹைப்பர் லிங்க்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கத்துலேருந்து மற்றொரு பக்கம், அதாவது அது வந்து ஒரு பக்கத்தில் வந்து அது மட்டும் கலரில் போட்டிருப்பாங்க அந்த பகுதி. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு பக்கத்துக்கு போகும். இப்போ உதாரணமாக அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்குவோம். ஒரு ஆன்லைன் சோர்ஸ் அப்படின்னு இருக்குது, அது அது அந்த அந்த பக்கத்தில் அது வருது, ஆன்லைன் ரிசோர்ஸ் அப்படின்னு வருது. அது ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணோம்னாக்கா அது உடனே அடுத்த பக்கத்துக்கு போயிடும். ஆன்லைன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்கும். இது பேர் ஹைப்பர் லிங்க்குன்னு பேர். ஒரு பக்கத்திலிருந்து மற்றொன்று பக்கத்திற்கு செல்வதற்கு உள்ள இணைப்பு தான் இந்த ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறது. அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ க்ளவுடில் போட்டுறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய தரவாக இருந்தாலும் கூட சில சமயம் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு பத்தாது. அப்போ வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வழியாக தான் நம்ம வந்து நம்முடைய தகவல் வந்து சேமித்து வைக்கிறோம். இணையத்தின் மூலம் தரவு சேமித்தல் மற்றும் பயன்பாடு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், மேக கணினி. சில தியரிஸ், கான்செப்ட் பார்க்கலாம். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் தியரி, நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம், இருந்தாலும் சும்மா திரும்பவும் பார்க்குறோம். ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது தானே. கட்டமைப்பு கற்றல் கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஆன்லைன் லேர்னிங்க்கு, இந்த இன்டர்நெட் வழியாக. ஏன்னா தாங்களாகவே சமைத்து கொள்ளுதல், என்னென்ன விஷயம் தேவையோ அதையெல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்து நாமே ஒரு மாணவன் தானே கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அது கட்டமைப்பு கற்றல் கோட்பாட்டின் வழியாக அது நடக்குது. இதை யார் சொன்னாங்கன்னா ஜீன் பியாஜே, 1936. லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் யூஸிங் ரிசோர்ஸஸ், கற்றவர்கள் இணைய வளங்களை பயன்படுத்தி அறிவை உருவாக்குகின்றனர். அடுத்து சோஷியல் லேர்னிங் தியரி, சமூக கற்றல் கோட்பாடு. இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்பர்ட் பாண்டூரா. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ இன்டராக்ஷன், இணைய வளங்கள் சமூக கற்றலை மேம்படுத்துகின்றன. நிச்சயமாக மறுக்க முடியாது. நிறையா இப்போ உதாரணமாக லாங்குவேஜெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து தாங்களாகவே படித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை.
ஏன்னா அது அவ்வளோ முறைப்படி அதை கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது, அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஆனால் லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ இன்டராக்ஷன், இணைய வளங்கள் சமூக கற்றலை மேம்படுத்துகின்றன. சமூகத்தை பற்றிய விஷயங்கள், ஒரு நாட்டை பற்றிய அறிவாற்றல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி, வாட் ஆர் த இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் இன் ஜெர்மனின்னு போட்டால் இதை வந்து ஆசிரியருடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மாணவனும் கற்றுக்கொள்ள முடியாது. சோஷியல் லேர்னிங் அப்படின்ற இணைய வளங்கள் சமூக கற்றலை மேம்படுத்துகின்றன. இந்த தியரியை சொல்கிறவர் யாருன்னா ஆல்பர்ட் பாண்டூரா, 1977. அடுத்து கனெக்டிவிசம் தியரி, நம்ம ஏற்கனவே இதையும் பார்த்துருக்கிறோம். ஜார்ஜ் சீமன்ஸ் 2005 இந்த தியரி சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக இது வந்து இணைய சம்மந்தப்பட்ட, இணையம் அதாவது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஒரு கோட்பாடு என்று கூட நாம் சொல்லலாம். இணைப்பு கற்றல் கோட்பாடு. லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரூ நெட்வொர்க்ஸ், இணையம் மூலம் அறிவு இணைப்புகளாக உருவாகிறது. அதுதான் நடக்குது இன்டர்நெட்டில், கம்ப்யூட்டரில் அதுதான் நடக்குது. வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் இன்டர்நெட்? வாஸ்ட் இன்ஃபர்மேஷன், பெரிய அளவு தகவல். காஸ்ட் எஃபெக்டிவ் லேர்னிங், செலவு குறைந்த கற்றல். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், நம்மளுடைய ஸ்பீடில் படிச்சுக்கலாம், அதுதான் தனிநிலை கற்றல், செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். குளோபல் கனெக்டிவிட்டி, உலகளாவிய தொடர்பு. இதுதான் எந்த நாட்டை போட்டாலும் நமக்கு வரும். அந்த நாட்டில் எஜுகேஷன், அமெரிக்காவில் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன, ஆப்பிரிக்காவில் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன, ஆஸ்திரேலியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னா உடனே வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே 3க்குள்ள வித்தியாசங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான குளோபல் கனெக்டிவிட்டி உள்ளதான் இன்டர்நெட். டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன குறைபாடுகள் இருக்குது? இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, அதிக தகவல். அதாவது எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இருக்குது. அதனால் நம்ம சூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன தேவை, நம்ம துறை எது, அந்த துறைக்கு ஏற்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அதனால தானே சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து நேரத்தை வீணடிக்கிறார்கள், யூடியூப் அல்லது மற்ற வெப்சைட்ஸுக்கெல்லாம் போய் நேரத்தை வீணடிக்கிறார்கள்னு சொன்னால் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஏதோ ஒரு 5 இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நிற்போம் அப்படின்ட்டு இல்லை, அது இருக்குது பில்லியன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் தான் நம்மளது இளைஞர்கள் கூட நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதிக தகவல் குழப்பம். சைபர் ரிஸ்க், இணைய அபாயங்கள் நிறைய. அதாவது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த கம்ப்யூட்டரை பற்றி இந்த இன்டர்நெட்டை பற்றி தெரிஞ்ச பெரிய பெரிய மேதாவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்துறாங்க, படித்தவங்களே ஏமாத்துறாங்க. நிறைய அந்த மணி விஷயத்துலலாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் நிறையா விஷயங்கள் வந்து இப்போ அதை எப்படி வந்து தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு யூடியூப்பில் கூட நிறையா பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து தெரியாத ஆள்கிட்டருந்து ஃபோன் வந்தால் எடுக்கக்கூடாது. சில சமயத்தில் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அவன் கமெண்ட் பண்ணுவான். நம்மளில் கிளிக் பண்ண ஒரு விஷயத்த அவன் சொல்கிறது கிளிக் பண்ணால் என்ன கதி ஆகும் அப்படின்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் கிளிக் பண்ணோன்னா அப்படியே மணி பூரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதெல்லாம் சொல்கிறாங்க, யூடியூப்பில் நிறையா வருது. இதெல்லாம் சைபர் ரிஸ்க், இணைய அபாயங்கள். டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்பம். நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்குரிய வழிகள். எல்லா விஷயமும் இதுதான் வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய, அதனால் மாணவர்கள் நிறையா டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள திசை திருப்பத்திற்கு உள்ளாகிறார்கள். அதனால் படிப்பை கோட்டை விடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து டிஜிட்டல் டிவைடு, டிஜிட்டல் இடைவெளி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதெல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப படித்தவங்க மாதிரி, இது ஒன்றுமே தெரியாதவங்கள அன்எஜுகேட்டட்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்கிறது. அதாவது கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே, பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவிற்காவது இதனுடைய பயன்பாடெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். இதை பயன்படுத்தக்கூடிய முறைகளும் தெரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் டிஜிட்டல் டிவைடு ஏற்படும். அதாவது முன்னால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் கம்ப்யூட்டரை பற்றி தெரிந்தவர்கள் கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதவர்கள் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் போல ஒரு காட்சி. அதுதான் இந்த டிஜிட்டல் டிவைடு என்று இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. அடுத்து எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கல்வியில் முக்கியத்துவம் என்ன? இன்டர்நெட் ரிசோர்ஸை என்ஹான்ஸ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸஸ், ப்ரொமோட் டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் சப்போர்ட் லைஃப் லாங் லேர்னிங். இணைய வளங்கள் கற்பித்தல் கற்றல் செயல்முறையை மேம்படுத்தி டிஜிட்டல் அறிவை வளர்த்து வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கின்றன. டெக்னிக்கல் நாலேஜ் பாயிண்ட்ஸ் ஃபார் டெட், ஐசிடி இன்டகிரேஷன் எஜுகேஷன் என்னது? கல்வியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். இதில் இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னது? மின்னணு கற்றல் தளங்கள். டிஜிட்டல் பெடகாஜினா டிஜிட்டல் கற்பித்தல் முறைகள். ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், ஓஇஆர், திறந்த கல்வி வளங்கள்.
லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா கற்றல் மேலாண்மை அமைப்பு. நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை ஏற்கனவே பார்த்துட்டு இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா சென்ற அழகிலே நான் பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அடுத்து முடிவாக என்ன சொல்லலாம் இன்டர்நெட்டை பற்றி? இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் பிளே எ crucial ரோல் இன் மாடர்ன் எஜுகேஷன் பை ப்ரொவைடிங் ஃப்ளெக்சிபிள், accessible அண்ட் இன்டராக்டிவ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இணைய வளங்கள் நவீன கல்வியில் முக்கிய பங்கு வகித்து நெகிழ்வான, எளிதில் அணுகக்கூடிய மற்றும் தொடர்புடைய கற்றல் வாய்ப்புகளை வழங்குகின்றன. அடுத்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னா என்னது? E-learning platforms are digital systems or websites that deliver education and training through the internet. They allow users to access courses, lessons, videos, quizzes, and certifications from anywhere at any time. E-learning platforms என்பது இணையத்தின் மூலம் கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்கும் டிஜிட்டல் தளங்கள். இவை பயனர்களுக்கு, அதாவது பயன்படுத்துபவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் எங்கு இருந்தாலும் பாடங்கள், வீடியோக்கள், தேர்வுகள் மற்றும் சான்றிதழ்களை அணுக அனுமதிக்கின்றன. அதான் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறது. ரைட். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸு சொல்லலாம். பாப்புலர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. நான் இங்கே ஒரு 4 தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் எத்தனையோ வந்திருக்கு. இப்போ கோர்சிரா அப்படின்றது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு மேத்ஸு, சயின்ஸு, ஃபினான்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸு, ஹியூமானிட்டிஸ், டெஸ்ட் ப்ரிப்பரேஷன், டாக்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இந்த ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா மேத்ஸ் இருக்குங்கன்னா மேத்ஸுக்குள்ளே போயிடும். அங்கே என்னென்ன பாடங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன பாடம் வேணும், அதெல்லாம் அதில் அந்த கோர்சிராவில் வரும். அப்புறம் யுடேமின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க. அதாவது இந்த ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸு, ரிட்டையர்ட் டீச்சர். இப்போ நானே அதில் இருக்கேன். யுடேமி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டராக நான் இருக்கேன். ஒரு 7 கோர்ஸ் நானே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இங்கே யார் வேணாலும் பார்க்குறாங்க. ஆப்பிரிக்காவில் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் பார்க்குறாங்க, ஜெர்மனியில் பார்க்குறாங்க. அது நல்லா போட்டோம்னா ஒழுங்காக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்குரிய சில ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கும், நோ டவுட். அது ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டாகவும் இருக்குது யுடேமி. அதேமாதிரி கான் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும். எதுவும் பணம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் போல் கட்ட வேண்டியிருக்குமோ, அது கிளியராக எனக்கு தெரியலை. ஆனால் கான் அகாடமிக்குள்ளே போனால் படிப்பு சம்மந்தம், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நாம் அதிலே தெரிஞ்சோம். அதே மாதிரி பைஜூஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். பைஜூ அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் யூடியூப்பில். These platforms offer courses in subjects like programming, பிஸ்னஸ், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். அதனால் இது வந்து ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வணிகம். ப்ரோக்ராமிங்னா அது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயம். ப்ரோக்ராமிங், நிரலாக்கம், வணிகம், அறிவியல், மொழிகள் போன்ற பல பாடங்கள் இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, லேர்ன் அட் யுவர் ஓன் பேஸ். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்னா நம்மளுடைய சுய வேகத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இதை நம்ம தான் அதை வாங்கியிருப்போம், அல்லது நம்ம வந்து அது உள்ளே நுழைஞ்சிருப்போம். அப்படின்னா அந்த கோர்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். அக்சஸ் டு வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். வீடியோ பாடங்கள் மற்றும் படிப்பு பொருட்கள் நிறையா வீடியோ பாடங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கோர்ஸே அப்படியே வீடியோவிலே சொல்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த நெட் பேப்பர் 1க்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நான் பேசின விஷயங்கள் கூட உள்ளே இருக்குது. அந்த மாதிரி, அதாவது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அந்த நெட் பேப்பர் 1 அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அவங்க எது வேணால் நான் கொஷின்ஸ் ஆன்சர் கொடுத்துருப்போம். அது தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஸ்லாட் மாதிரி இருக்கும். ஒன்று வந்து வீடியோஸ் தனியாக இருக்கும். அதை அப்புறம் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்குறதுக்கு ஒரு தனியாக ஸ்லாட் இருக்கும். இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில். இது எல்லா லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வேறு வகையில் அதெல்லாம் இருக்கும். ஆக்சஸ் டு வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், இன்டராக்டிவ் குயிசஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன் ஆஃப்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷன், தனிப்பட்ட வேகத்தில் கற்றல், வீடியோ பாடங்கள் மற்றும் படிப்பொருட்கள், தொடர்புடைய தேர்வுகள் மற்றும் பணிகள், பாடநெறி முடிவில் சான்றிதழ் வழங்குதல். எல்லா லேர்னிங் பிளாட்ஃபார்மும் கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை வாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம் படித்திருக்கிறோம் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லலாம். மற்றபடி அதை வைத்து கொண்டு கவர்மெண்டெல்லாம் வேலை தராது, அது நிச்சயம்.
அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்வீனியன்ட், காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்டு டு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன், வைடு ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள், அக்சசிபிள் ஃப்ரம் ரிமோட் ஏரியாஸ். நெகிழ்வான மற்றும் வசதியானது இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம். பாரம்பரிய கல்வியை விட குறைந்த செலவு தான். கொஞ்சம் போல் கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக கூட நிறையா கோர்சஸ் கிடைக்கும். இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு ஆசிரியர் சொல்ல முடியாத பல விஷயங்களை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பாரம்பரிய கல்வியை விட குறைந்த செலவு, பல வகையான பாடங்கள், பல பாடங்கள் இந்த துறை தான் இல்லை, மேத்ஸு, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, யூனோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எல்லா விஷயம் இதுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வைத்திருப்பார்கள் உள்ளே. தொலைதூர பகுதிகளெலாம் அணுக முடியும். அதாவது எவ்வளோ தூரத்தில் இருந்தும் இந்த மாதிரியான லேர்னிங் பிளாட்ஃபார்மை அணுகி பாடங்களை படித்து கொள்ள முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வஸ்ட் இன்டர்நெட் ஆக்சஸ். கண்டிப்பாக இணையம் தேவை. நம்ம நாட்டில் அடிக்கடி அது பிரச்சனை. ஏன்னா ஒழுங்காக இந்த டவர்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சரியாக நம்மளால் இதெல்லாம் அணுக முடியாது. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன், செல்ஃப் டிசிப்ளின் இஸ் நீடட். இணைய இணைப்பு அவசியம், நேரடி தொடர்பு குறைவு, சுய ஒழுக்கம் தேவை. இதிலெல்லாம் படிக்கணும்னா நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட தான் அதை படித்து தான் ஒரு விஷயத்தில் புலமை பெற முடியும். அடுத்து இன்டராக்டிங் ஐசிடி இன் அசஸ்மெண்ட். இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறோம். அதாவது மதிப்பீடு செய்வதில் எப்படி ஐசிடியை பயன்படுத்துகிறது, அதுதான் என்னுடைய அர்த்தம். ஐசிடி பேஸ்ட் அசஸ்மெண்ட் யூசஸ் டிஜிட்டல் டூல்ஸ் ஃபார் இவாலுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஐசிடி மூலம் மதிப்பீடு என்பது டிஜிட்டல் கருவிகள் மூலம் மாணவர்களுடைய கற்றலை மதிப்பிடுவது. What are the types of ICT based assessment? Online quizzes, computer based testing, learning analytics. இதெல்லாம் வந்து டைப்ஸ் என்ன என்று பார்ப்போம். வாட் ஆர் ஆன்லைன் குவிசஸ்? அதாவது குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தணும், அது ஆன்லைன்லேயும் நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள பாயிண்ட். ஆன்லைன் குவிசஸ் ஆர் டிஜிட்டல் அசஸ்மெண்ட்ஸ் கண்டக்டட் ஓவர் தி இன்டர்நெட். They consist of questions that users answer using devices like smartphones, tablets or computers. ஆன்லைன் வினாடி வினா என்பது இணையத்தின் மூலம் நடத்தப்படும் டிஜிட்டல் தேர்வுகள். இதில் கேள்விகள் வழங்கப்பட்டு பயனர்கள் மொபைல், டேப்லெட் மற்றும் கணினி மூலம் பதிலளிக்கிறார்கள். டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் குவிசஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது, நமக்கு தெரியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஷார்ட் ஆன்சர் கொஷின், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் குவிசஸ். யூனோ அஃப்கோர்ஸ் யூ நோ தட். அதாவது நம்ம வழக்கமாக செய்கிறது போல் அது ஆன்லைனுக்குள்ளே இருக்கும், இன்டர்நெட்டுக்குள்ளே. Purpose of online quizzes. Online quizzes are used to test knowledge, improve learning, evaluate performance in schools, colleges and even workplaces. ஆன்லைன் வினாடி வினாக்கள் அறிவை பரிசோதிக்க, கற்றலை மேம்படுத்த மற்றும் பள்ளி, கல்லூரி, வேலைத்தளங்களில் செயல்திறனை மதிப்பீடு செய்ய பயன்படுகின்றன. What are the advantages of online quizzes? Instant results and feedback. உடனடி முடிவுகள் மற்றும் கருத்துக்கள் கிடைக்கும். Saves time and paper. நேரமும் காகிதமும் சேமிக்கிறது. ஆசிரியர் ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி வச்சு திருத்தணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் எடுக்கும். நோ டைம் இட் வில் டூ தட். ஆன்லைன் குவிஸ்லாம் உடனே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அதுதான் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இதில் நேரமும் காகிதமும் சேமிக்கும். எங்கேருந்து வேணாலும் எழுதலாம். பல ஊர்களில் இருந்து நம்ம ஒரே கொஷினாக நம்ம ஆன்லைன் குவிஸை நம்ம எழுத முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமூட்டுகின்ற ஈர்க்கக்கூடிய ஒரு விதத்தில் இது அமையும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்போது பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்க்ளூட் கூகுள் ஃபார்ம்ஸ், காஹூட் அண்ட் குவிஸஸ். ஒரு காலேஜை பற்றி எவாலுவேட் பண்ணோம், ஒரு ஸ்கூலை பற்றி எவாலுவேட் பண்ணோம்னா இந்த கூகுள் ஃபார்ம்லாம் இருக்குது. அதுலேயே நீங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து மதிப்பீடு செய்யணுங்கிறதெல்லாம் போட்டு அதை ஒரு கிளிக் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கு போயிடும். அங்கே வந்து அந்த கேப்பில் வந்து அவங்க அடிப்பாங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அவங்க தங்களுடைய கருத்துக்களை எழுதினான்னு வைங்க. நோ டைம் இட் வில் கம் டு த ஸ்கூல். இது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாளை கொடுத்து அவங்கள எழுத வச்சு அதை திரும்ப வாங்கி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. அசஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதான் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, காஹூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, குயிஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் பிரபலமான தளங்கள், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய. கல்லூரியை வந்து மதிப்பீடு செய்வதற்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறார். அதான் ஆசிரியர்களுடைய திறனை மதிப்பிடுவதற்கு, ஒரு கல்லூரியுடைய ஒரு தரத்தை பல கேள்விகள் கேட்டு மாணவர்களிடமிருந்து அந்த தரவுகளை பெற்று ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். கூகுள் ஃபார்ம்ஸ், காஹூட், குவிஸஸ் போன்றவையெல்லாம் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட், மதிப்பீடு செய்வதற்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தளங்கள்.
டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் இருக்குது. வாட் இஸ் அ டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ? A digital portfolio is a collection of your work, achievements, and skills presented in an online or electronic format. It can include documents, images, videos, projects, certificates, and reflections. டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ என்பது உங்களுடைய வேலைகள், சாதனைகள் மற்றும் திறன்களை ஆன்லைன் அல்லது மின்னணு வடிவில் தொகுத்து வழங்கும் ஒரு விஷயம். இதில் ஆவணங்கள், படங்கள், வீடியோக்கள், திட்டங்கள், சான்றிதழ்கள் போன்றவை அடங்கும். இதுதான் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோங்கிறது. And what is the purpose of a digital portfolio? To show your skills and talents, to present your work professionally, to help in job applications or academic admissions, to track personal growth over time. உங்கள் திறன்கள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்த, உங்கள் வேலைகளை தொழில்முறையில் காட்ட, ப்ரொஃபஷனல் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் காட்டுவதற்கு, வேலை மற்றும் படிப்பு சேர்க்கைக்கு உதவ, உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க, இது எல்லாமே டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோனுடைய நோக்கமாக இருக்கின்றன. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் தனியாக போர்ட்ஃபோலியோ. ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோங்கிறது இட் கண்டைன்ஸ் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். எ ஸ்டூடெண்ட் அப்லோட் டு சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், வீடியோஸ் அண்ட் ரிப்போர்ட் கார்ட்ஸ். மாணவர்கள் போர்ட்ஃபோலியோ, பாடப்பயிற்சி, திட்டங்கள், கல்வி சாதனைகள்லாம் இதில் அடங்கும். ஒரு மாணவர் தனது அறிவியல் திட்ட வீடியோக்களையும் மதிப்பெண் பெட்டியிலையும் பதிவேற்றுகிறார். அப்புறம் ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ யூஸ்டு பை ஜாப் சீக்கர்ஸ் டு ஷோ கேஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். உதாரணமாக கிராஃபிக் டிசைனர் ஷேர்ஸ் டிசைன் சாம்பிள்ஸ் ஆன் பிஹான்ஸுங்கிறது ஒரு கம்பெனின்னு கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழில்முறை போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து வேலை தேடுபவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் திறன்களை காட்ட இதை பயன்படுத்துவார்கள். ஒரு கிராஃபிக் டிசைனர் தனது வடிவமைப்புகளை பிஹான்ஸ்ன்னு சொல்கிறது இந்த டிசைன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதிலே பயிர்கின்றார். அப்புறம் கிரியேட்டிவ் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது யூஸ்டு பை ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எட்ஸெட்ரா. A photographer displays photo collections on Instagram. அதாவது படைப்புத்திறன் உள்ள படைப்பாற்றல் மிகுந்த ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். அதாவது படைப்பு சம்மந்தப்பட்ட உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ, தங்கள் உருவாக்கிய விஷயங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். கலைஞர்கள், எழுத்தாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் இதை பயன்படுத்துவார்கள். ஒரு புகைப்பட கலைஞர் தனது படங்களை இன்ஸ்டாகிராமில் காட்டுகிறார். அடுத்து காமன் டூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோஸ். கூகுள் சைட்ஸ் இருக்குது, கேன்வா அப்படின்னு இருக்குது, வேர்ட்ப்ரெஸ். இப்போ நான் போட்டிருக்க அந்த கலர்லாம் கேன்வா வழியாக தான் நான் போடுறேன். அதுலேயே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, அழகாக க்ரியேட் பண்ணலாம். இதே விதவிதமாக அப்படியே போடலாம். அந்த கூகுள் சைட்ஸு, வேர்ட்ப்ரெஸ், கேன்வா இதெல்லாம் காமன் டூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோஸ். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அடுத்து பார்க்குறோம். பைலிங்குவல் What is a computer-based test? A computer-based test is an exam conducted using a computer instead of paper. Questions appear on a screen and answers are submitted digitally. கணினி அடிப்படையிலான தேர்வு என்பது காகிதத்தில் அல்லாமல் கணினி மூலம் எழுதப்படும் தேர்வு. கேள்விகள் திரையில் காட்டப்படும், பதில்கள் கணினியில் உள்ளிடப்படுகின்றன. இப்போ நடக்கக்கூடிய அந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டெல்லாம் நெட்டெல்லாம் சொல்கிறோமே, அதை இப்படி தான் நடத்துகிறாங்க. அந்த கணினி அடிப்படையில் தான் நடக்குது. அவங்க தே ஹேவ் டு டிக்கெட் ஆர் சம்திங் தே ஹேவ் டு டூ. அந்த பட்டனை வச்சே எல்லாம் அந்த தேர்வை வந்து அவங்க சரியான பதிவுகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ கணினி அடிப்படையிலான தேர்வு என்பது காகிதத்தில் இல்லாமல் கணினி மூலம் எழுதப்படும் தேர்வு. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்? கொஷின்ஸ் டிஸ்பிளேட் ஆன் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். கேள்விகள் கணினி திரையில் காட்டப்படும். ஆன்சர் செலக்டட் யூஸிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ். பதில்கள் கீபோர்ட் அல்லது மவுஸ் மூலம் தேர்வு செய்யப்படும். பல நேரங்களில் உடனடி முடிவுகள் கிடைக்கும். படம், ஒலி, வீடியோ போன்றவை சேர்க்க முடியும். இது எல்லாமே படம், ஒலி, வீடியோ இதெல்லாம் சேர்க்க முடியும். இதெல்லாம் வந்து முக்கிய அம்சங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இப்போ பார்க்குறோம். அந்த நெட்டெல்லாம் இப்படி தான் எழுதுகிறாங்க. என்ஜினியரிங் காலேஜில் போய் எழுதுவாங்க. Exams like banking, engineering or government jobs are often conducted as CPTs, computer based test. அரசு வேலை தேர்வுகள் போன்றவை பெரும்பாலும் சிபிடி முறையில் நடத்தப்படுகின்றன. அடுத்து ஸ்கூல் காலேஜ் ஆன்லைன் டெஸ்ட். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் நிச்சயமாக நடக்கும்.
Students take quizzes or semester exams using computers in labs or at home. மாணவர்கள் லெபார்ட்டரினா என்னது, லெபார்ட்டரியில் இருந்து அல்லது வீட்டிலிருந்து கணினி மூலம் தேர்வு எழுதுகிறார்கள். Certification exams ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷனல் certification like IT or language tests are conducted using CBT systems. IT என்பது மொழி சான்றிதழ் தேர்வுகள் கணினி மூலம் நடத்தப்படுகின்றன. இது அமெரிக்காவுக்கெல்லாம் போகணும்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலத்தில் வந்து புலமை வெற்றிகளும் ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அமெரிக்காவுக்கே போக முடியும். அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் நம்ம சொல்லலாம். அட்வான்டேஜஸ்: ஃபாஸ்டர் எவாலுவேஷன், environmental friendly, no paper, flexible scheduling, reduced human error, விரைவான மதிப்பீடு, காகிதம் தேவையில்லை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏன்னா பேப்பர் இல்லாமல் நம்ம சும்மா திரையில் பார்த்தே ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்கிறோம். ஒரு டெஸ்ட்டை எழுதுகிறோம்னா நோ பேப்பர். அந்த வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்குது. நேரம் மாற்ற வசதி, ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூலிங், காலையில் மதியம் எப்போ வேணாலும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால நேரத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி அமைத்து கொள்ள முடியும். மனித பிழைகள் குறைவு. பொதுவாக வந்து ரொம்ப ரொம்ப அரிதான முறையில் தான் பிழைகள் நடக்கும். சரியாக செட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தவறுகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? ரிக்வயர்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் மே அக்கர், இன்டர்நெட் டிபெண்டன்சி இன் சம் கேசஸ். இதுக்கு கணினி அறிவு நிச்சயமாக தேவை. அது இல்லாமல் இந்த தேர்வே எழுத முடியாது. தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்படலாம். பல சமயங்களில் ஏற்படுது. இப்போ நெட் எக்ஸாம்லாம் சில என்ஜினியரிங் காலேஜில் கணினியில் ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோதான். அவங்க தேர்வு ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வெற்றி வர முடியாது. அது ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க கவர்மெண்ட். ஒருத்தர் 2 பேர்த்துக்கெல்லாம் மாற்றி அமைக்க மாட்டாங்க. போனது தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் மே அக்கர், சில சமயங்கள் இணையம் தேவைப்படும். ரைட். பொதுவாக என்ன சொல்லலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆர் மாடர்ன் டிஜிட்டல் எக்ஸாம் தட் மேக் டெஸ்டிங் ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள். சிபிடி என்பது வேகமான திறமையான நவீன தேர்வு முறை ஆகும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிமீடியா லெசன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மல்டிமீடியா அப்படின்னா என்ன? அதாவது டெக்ஸ்ட் மட்டும் கம்ப்யூட்டரில் இருக்காது. ஒலி, நம்ம வந்து பேசலாம், வீடியோ இருக்கும், அனிமேஷன் இருக்கும், பல விஷயங்களை இணைத்து செய்கிறதுக்கு பேர் தான் மல்டிமீடியா லெசன்ஸ்னு சொல்கிறோம். இன் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து மேயர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். மல்டிமீடியா தியரி 2001 மேயர் என்பவர் கொடுத்துருக்கிறார். ரிச்சர்ட் மேயர். மேயர் ஓகே. கீ பிரின்சிபல் 3 விஷயம் சொல்கிறார். கொஹியரன்ஸ் பிரின்சிபல், ரிடண்டன்சி பிரின்சிபல், மொடாலிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது. அதாவது தேவையற்ற தகவல் தவிர்க்க வேண்டும். அப்புறம் ஒலின்னா என்னது? பேசுகிறது ப்ளஸ் படம், அந்த இணைப்பு வந்து பயனுள்ளதாக. ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னு வைங்க, அப்போ அந்த படிப்பானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மல்டிமீடியா தியரியில் அவர் சொல்கிறார். அந்த 3 விஷயம் என்னன்னு பார்ப்போம். கொஹியரன்ஸ் பிரின்சிபல், ரிடண்டன்சி பிரின்சிபல், மொடாலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவோம். இந்த மேயர்ஸ் மல்டிமீடியா பிரின்சிபலில் வந்து கொஹியரன்ஸ்னால் என்னது? The coherent principle states that people learn better when irrelevant content is removed. தேவையற்ற அந்த செய்திகள் இருந்துச்சுன்னா தகவல் வந்து நீக்கினா தான் பீப்புள் கேன் லேர்ன் பெட்டர், படிப்பவர்கள் நன்றாக படித்துக்கொள்ள முடியும். திஸ் இன்க்ளூட்ஸ் அவாய்டிங் அன்னெசரி இமேஜ், தேவையில்லாத இமேஜ், சவுண்ட்ஸு, தேவையில்லாத ஒலிகள், தேவையில்லாத வார்த்தைகள், அதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் பீப்புள் கேன் லேர்ன் பெட்டர். ஒன்லி இன்க்ளூட் கான்டென்ட் தட் டைரக்ட்லி சப்போர்ட்ஸ் லேர்னிங். அதாவது எது வந்து கற்றலுக்கு பயன்படுமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து மல்டிமீடியாவில் இருக்கணும். பயில்வோர் சிறப்பாக இருக்க தேவையற்ற தகவல் நீக்கப்பட்டால் நல்லது. தவிர்க்க வேண்டியது வந்து தேவையற்ற படங்கள், ஒலிகள், அதிகப்படியான வார்த்தைகள்லாம் இல்லாமல், அதுதான் கொஹியரன்ஸ்னு சொல்கிறது. அடுத்து வந்து ரிடண்டன்சி பிரின்சிபல் அப்படிங்கிறது, மீளுறுப்பு கொள்கை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பீப்புள் லேர்ன் பெட்டர் வென் கிராஃபிக்ஸ் ப்ளஸ் நரேஷன் ஆர் யூஸ்ட் ராதர் தென் கிராஃபிக்ஸ் ப்ளஸ் நரேஷன் ப்ளஸ் ஐடென்டிக்கல் ஆன் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கூட இந்த பிரின்சிபலுக்கு எதிரானதான்னு எனக்கு தெரியாது. அதாவது படம் என்று இருந்தால் அந்த படத்தை பற்றி விளக்கி நீங்கள் சொல்லிடணும், அவ்வளோதான். அதை நீங்கள் விளக்கி சொல்கிற விஷயம் டெக்ஸ்ட்டாக வந்து அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்க சரியாக வந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறது தான் ரிடண்டன்சி பிரின்சிபல். அதாவது டூ மச் டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் கேன் ஓவர்லோட் த பிரைன் அப்படின்றாங்க.
ரிடண்டன்சி, அதாவது படங்களுடன் ஒளி விளக்கம் மட்டும் இருந்தால் கற்றல் சிறப்பாக இருக்கும். எது இருக்கக்கூடாது? படம் ப்ளஸ் ஒளி, அதே உரை. இப்போ நான் சொல்கிறதே இதுலேயே இருக்குன்னு வைங்க, அப்படியே நான் சொல்கிறத திரும்ப அப்படியே வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ கற்றல் சரியாக நடக்காது. அதுதான் பாயிண்ட். அதனால் படம் ஒளி ரெண்டு, அந்த ஒரு படம் போட்டு நான் சொல்லணும்னா அங்கே உரை இருக்கக்கூடாது. உரை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கணும் ஒளியில், அதாவது நான் பேசுகிற வழியாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே ஒழிய, நான் பேசுகிற அதே விஷயத்தை டெக்ஸ்ட்டில் போடாதீங்கன்னு சொல்கிறாரு இந்த மேயர். அது பேர் தான் ரிடண்டன்சி பிரின்சிபல். ஒரே தகவலை மீண்டும் மீண்டும் கொடுத்தா மூளை குழப்பம் அடையும். அப்புறம் இந்த மொடாலிட்டி பிரின்சிபல் அப்படின்றது, மொடாலிட்டி பிரின்சிபல் ஸ்டேட் தட் பீப்புள் லேர்ன் பெட்டர் when information is presented using both visual and auditory channels. Animation plus spoken explanation better. Animation plus written text only less effective. அதாவது அனிமேஷன் இருக்குது, ஸ்போக்கன் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறீங்கன்னு வைங்க, அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அது பெட்டர். இது மொடாலிட்டி பிரின்சிபல். அனிமேஷன் ப்ளஸ் ரிட்டன் டெக்ஸ்ட். அனிமேஷன் இருக்குது, ஆனால் ரிட்டன் டெக்ஸ்ட்டை விட்டு அனிமேட் பண்ணிங்கன்னா அது லெஸ் எஃபெக்டிவ், படம் இல்லாமல். இதுதான் மொடாலிட்டி. அதாவது மாதிரி வழி கொள்கை மொடாலிட்டி. பயில்வோர் கண் ப்ளஸ் காது மூலம் தகவல் பெற்றால் கற்றல் மேம்படும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள பாயிண்ட்டு. 3 ஏறத்தாலும் ஒரே மாதிரி விஷயம், தேவையற்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம் இந்த மேயர்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மல்டிமீடியா எஜுகேஷன். ரைட்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ரொம்ப டீப்பாக உள்ளே போக மாட்டாங்க, பட் பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும். கொஹியரன்ஸ்னால் தேவையற்றதை நீக்கிறது தான் கொஹியரன்ஸுன்னு பேர். ரிடண்டன்சினா ஒரே தகவலை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதே விஷயத்தை அப்படியே அங்கே இதில் ஸ்க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா அது போர் அடிக்கும், அல்லது வந்து மாணவர்கள் முறையாக கற்றுக்கொள்ளாமல் போகலாம். அதான் ரிடண்டன்சி அப்படின்றது. மொடாலிட்டிங்கிறது காட்சி ப்ளஸ் ஒலி. பேச்சும் இருக்கணும், காட்சியும் இருக்கணும், இரண்டையும் பயன்படுத்துகிறது. அதுதான் மொடாலிட்டி பிரின்சிபல். நல்லா இதை பார்த்து கொள்ளுங்கள், இதை பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். கொஹியரன்ஸ் என்பது தேவையற்றவற்றை நீக்கணும் மல்டிமீடியா எஜுகேஷனில். ரிடண்டன்சினா ஒரே தகவல் மீண்டும் சொல்லக்கூடாது. மொடாலிட்டினா காட்சி ப்ளஸ் ஒலி ரெண்டையும் நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் அடிப்படையான கருத்துக்கள். ஆன்லைன் லேர்னிங் ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஆசிரியர் திறன் மேம்பாட்டிற்கான ஆன்லைன் கற்றல். கண்டினியூஸ் ட்ரைனிங் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆன்லைன் லேர்னிங் ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ட்ரைனிங் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அப்படி என்னென்ன இருக்குது? இப்போ வந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் வழியாக கற்று நீங்கள் சர்டிஃபிகேட் கூட வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆசிரியர் தங்கள் திறனை மேம்படுத்த இணையவழி கற்றல். அதில் ஸ்வயம் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வருது. மூக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக, அதாவது எல்லா ஆன்லைன் சமாச்சாரங்களும் அந்த மூக்ஸில், அதாவது கற்க வேண்டிய எந்த விஷயத்தையும் அங்கே கற்றுக்கொள்ளலாம். என்ன என்று பார்ப்போம். ஸ்வயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியா கொண்டு வந்த ஒரு விஷயம், இந்தியன் கவர்மெண்ட். சரி, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? லைஃப் லாங் லேர்னிங், ஏன்னா வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வது. ஃப்ளெக்சிபிள் டைம், நம்மளுடைய மாணவனுடைய நேரத்திற்கு ஏற்ப அவன் விரும்புகின்ற நேரத்தில் படித்துக்கொள்வது தான் அந்த ஃப்ளெக்சிபிள் டைமிங். சரி, வாட் இஸ் ஸ்வயம்? ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொண்டு வந்ததுனால இதெல்லாம் கேட்பாங்க. ஸ்வயம் அப்படின்னா என்னன்னா, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸ்டடி வெப்ஸ், அதாவது பல வலை பின்னல்களை தர்றாங்க. யாருக்கு? யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ், இளமையான துடிப்புள்ள அந்த மனங்களுக்கு, மாணவர்களுக்கு. அது ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங், மிக சிறப்பான கற்றல் தரக்கூடிய ஸ்டடி வெப்ஸ், இணையதள வகைகளை தருகிறார்கள். அப்படிங்கிறது ஸ்வயம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வயம் என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தொடங்கிய ஒரு இணையவழி கல்வித்தளம். இது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கற்றல் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இலவசமான தரமான பாடங்களை வழங்குகிறது. ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஎம்எஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் பாடங்களை வழங்குகின்றன, சிறப்பாக தயாரித்து வழங்குகிறார்கள். 9 முதல் 12ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை மற்றும் திறன் மேம்பாட்டு பாடங்கள் வரை இந்த ஸ்வயம் அப்படிங்கிற இந்த அமைப்பில் கிடைக்கிது. ரொம்ப முக்கியமான ஒரு இணையவழி கல்வித்தளத்தில் நமக்கு கிடைக்கிது. வீடியோ பாடங்கள், குறிப்புகள், தேர்வுகள் மற்றும் பணிகள் எல்லாமே இதில் அடங்கும். தேர்வில் பங்கேற்று சான்றிதழ் பெற கட்டணம் செலுத்தலாம். அதிகாரப்பூர்வ தளம் ஸ்வயம் போர்ட்டல்னு சொல்கிறது. இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தளம் ஸ்வயம் போர்ட்டல்.
நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த கூகுளில் போய் ஸ்வயம் போர்ட்டல்னு சொல்லி அடிங்களேன், உடனே இது வரும். உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். அடுத்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்வயம். ஃப்ரீ அக்சஸ் டு ஹை குவாலிட்டி கோர்சஸ். முக்கிய அம்சங்கள் என்ன? உயர்தர பாடங்கள் இலவசமாக கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்வயத்தில். அடுத்து கிரெடிட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு யூனிவர்சிட்டிஸ். அதாவது நம்ம இப்போ கிரெடிட்லாம் வாங்கினோம் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் மொத்தம் இத்தனை கிரெடிட் அப்படின்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு போகிற அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் அது இருக்குது. இப்போ ஒரு காலேஜில் எடுத்து போனாக்க இன்னொரு காலேஜில் போய் திரும்பவும் முதல்லேருந்து படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்னொரு காலேஜுக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி படி இன்னொரு காலேஜுக்கு போயிட்டால் முதல் ஆண்டில் பெற்ற அந்த கிரெடிட் வந்து செல்லும். அது 2வது ஆண்டுக்கு இன்னொரு காலேஜில் போய் படிக்கலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். கிரெடிட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு யூனிவர்சிட்டிஸ் இன் சம் கேசஸ். உயர்தர பாடங்கள் இலவசமாக கிடைக்கும். உங்கள் வசதிக்கு ஏற்ப கற்ற செல்பேஸ் சில பாடங்களுக்கு பல்கலைக்கழக கிரெடிட் மாற்றம் செய்யலாம். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, டெல்லியில் போய் அதே அதே ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து செகண்ட் இயர் தொடரலாம். இந்த ஃபஸ்ட் இயரில் சென்னையில் வாங்கக்கூடிய அந்த கிரெடிட்ஸ் வந்து அங்கே செல்லும். இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இப்போ வந்திருக்கு. அடுத்து சப்போர்ட்ஸ் டிஜிட்டல் லேர்னிங் இன் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கும் கல்வி வசதி இதன் வழியாக கிடைக்குது. இப்போ ஹில்ஸ் லைன்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஏன்னா ஆசிரியர்கள் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க ஹில்ஸில் உள்ளவங்களுக்கு. அப்போ இந்த ஸ்வயம் வழியாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். Why is SWAYAM important? It helps bridge the gap between urban and rural education, promotes digital learning and supports India's goal of inclusive education. ஸ்வயம் ஏன் முக்கியத்துவம்னா நகரம் மற்றும் கிராமப்புற கல்வி இடைவெளியை குறைத்து அனைவருக்கும் சம கல்வி வாய்ப்பு வழங்குவது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். ஸ்வயத்தினுடைய பயன் என்ன? நகரம் மற்றும் கிராமப்புற கல்வி இடைவெளியை குறைத்து அனைவருக்கும் சம கல்வி வாய்ப்பு வழங்க உதவுகிறது. It helps bridge the gap between urban and rural education, promotes digital learning and supports India's goal of inclusive education. What are MOOCs? These are massive open online courses. They are online courses designed for large-scale participation and open access via the internet. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அடிக்கடி கேட்டிருக்கிறார்கள். இந்த மூக்ஸ்னா என்னது? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அதனால் நிறைய ஆன்லைன் கோர்ஸ்லாம் இதில் இருக்கும். Anyone with an internet connection can enroll, often for free, and learn from top universities and organizations. மூக்ஸ் வந்து பெருமளவு திறந்த ஆன்லைன் பாடநெறிகள் தான் மூக்ஸ். அது என்னன்னு பின்னால் பார்ப்போம். இணையத்தின் மூலம் யாரும் சேரக்கூடிய பெரிய அளவிலான கற்றல் திட்டங்கள் தான் இந்த மூக்ஸ். இணையம் இருந்தால் உலகின் எங்கிருந்தும் இதில் சேரலாம். இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? மேசிவ்னா என்னது? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேரலாம். பெருமளவு அப்படிங்கிறது தான் மேசிவ். thousands of learners can join. ஓப்பன்னா திறந்த, இலவசம், யூஸ்வலி ஃப்ரீ ஆர் லோ காஸ்ட். ரொம்ப குறைந்த சார்ஜில், அது குறைந்த அளவுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அல்லது யூஸ்வலி ஃப்ரீ, வழக்கமாக வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லணும், இலவசம் அல்லது குறைந்த கட்டணம். அடுத்து ஆன்லைன் அப்படிங்கிறது அக்சசிபிள் எனி டைம் எனிவேர். எப்போது வேண்டுமானால் எங்கிருந்தும் நாம் அணுக முடியும். கோர்சஸ்னால் ஸ்ட்ரக்சர்டு லெசன்ஸ், வீடியோஸ், குயிசஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். வீடியோக்கள், தேர்வுகள், சான்றிதழ்களுடன் இந்த பாடநெறிகள்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே கூட நான் சொன்னேன், யுடேமி அப்படிங்கிற ஒரு விஷயம், டீச்சபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணாக்க இலவசமாகவும் நீங்கள் நிறைய கோர்ஸ், எந்த பாடம் வேணாலும் படிக்க அந்த மாதிரி இருக்கும். உலக அளவில் பல ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கே கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே உள்ளே இருக்கும். அது ஃப்ரீயாகவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், காசு கட்டியும் பெற முடியும். அப்படிலாம் இருக்குது. இல்லை ஸ்ட்ரக்சர்டு லெசன்ஸ், வீடியோஸ், குயிசஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். அதெல்லாம் பாடநெறிகள் கோர்சஸ் எப்படி இருக்கும்னா வீடியோக்கள், தேர்வுகள், சான்றிதழ் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு இதில் இருக்கும். ஒரு டாபிக் கீழே அவ்வளோ விஷயம் இருக்கும். வீடியோக்கள் இருக்கும், தேர்வுகள் இருக்கும், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். கோர்சஸ்லாம் அப்படி இருக்கும். அதை தான் சொல்கிறோம். thousands of learners can join in MOOCs. பாப்புலர் மூக் பிளாட்ஃபார்ம்ஸுங்கிறது கோர்சிரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எடெக்ஸ், இடிஎக்ஸ், யுடேமின்ட்டு ஒன்று இருக்குது. ஃபியூச்சர் லேர்ன், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்.
இதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா எல்லா பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாப்புலர் மூக் பிளாட்ஃபார்ம்ஸ் கோர்சிரா, இடிஎக்ஸ், யுடேமி, ஃபியூச்சர் லேப். என்ன நன்மைகள் அப்படின்னா, லேர்ன் அட் யுவர் ஓன் பேஸ், ஆக்சஸ் டு குளோபல் யூனிவர்சிட்டிஸ், அஃபோர்டபுள் ஆர் ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் கெரியர்ஸ். உங்கள் வேகத்தில் கற்றுக்கொள்ளலாம், உலக பல்கலைக்கழகங்களை அணுகலாம், குறைந்த செலவில் அல்லது இலவசமாக கல்வி தொழில்திறன்களை மேம்படுத்த உதவும். குறைந்த செலவு அல்லது இலவசமாக கல்வி கற்கலாம், தொழில்திறன்களை மேம்படுத்த உதவும். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் கெரியர்ஸ். அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட். குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த மூக் வழியாக என்ன செய்யணும்னா உலகளாவிய பல்கலைக்கழகங்களுக்கு சென்று நம்மால் படிக்க முடியும் ஆன்லைன் இன்டர்நெட் வழியாக. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இட் ரிக்வயர்ஸ் செல்ஃப் டிசிப்ளின், லிமிட்டட் பர்சனல் இன்டராக்ஷன், சர்டிஃபிகேட்ஸ் மே நாட் ஆல்வேஸ் பி ரெகக்னைஸ்ட். சுய கட்டுப்பாடு தேவை, நேரடி ஆசிரியர் தொடர்பு குறைவு, சான்றிதழ்கள் எல்லா இடங்களிலும் அங்கீகரிக்கப்படாது. இதெல்லாம் பொதுவாக இப்போ நீங்கள் எந்த ஒரு இதுக்கு போனாலும் அது கவர்மெண்ட் வந்து அதை எடுத்துக்கிடாது. கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய இடங்களில் படித்தா தான் அது கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் இது போன்ற இந்த ஆன்லைன் கோர்ஸில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு ஒரு இண்டிகேஷனாக வேணால் இருக்கும், இதெல்லாம் படித்திருக்கிறோம், புலமை பெற்றுக்கிறோம் வேணால் சொல்லாமே ஒழிய அது வேலைக்கு பயன்படாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எ ஸ்டூடெண்ட் இன் இந்தியா கேன் டேக் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வயா எடெக்ஸ்னா வித்தவுட் ட்ராவலிங். அதாவது அமெரிக்காவுக்கு போய் படிக்காமல் இங்கே இருந்துக்கிட்டே அந்த ஆன்லைன் கோர்ஸ் வழியாக மூக் வழியாக படித்து கொள்ளலாம். பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பாடத்தை வீட்டில் இருந்தே கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதான் ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸை ஏறத்தாலும் அதே தான். ஃப்ரீலி அக்சசிபிள் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ், இலவசமாக கிடைக்கும் கல்வி வளங்கள். இதில் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸில் என்ன பிளாட்ஃபார்ம் ஸ்வயம் ஏற்கனவே பார்த்தோம். என்பிடெல் அப்படின்ற ஒரு விஷயம், கோர்சிரா அதெல்லாம் இருக்குது. ஓப்பன் ஆக்சஸ் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்லாம் இருக்குது. இந்த என்பிடெல் அப்படிங்கிறது என்னது? இது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு விஷயம். என்பிடெல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இட்ஸ் அ மேஜர் இந்தியன் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ். அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒய்ஆருக்கு இதை நம்ம சொல்கிறோம். இதனுடைய விவரங்கள் என்னென்னா, இட்ஸ் லான்ச்டு பை ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎஸ்சி, ஐ மீன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க தான் இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதில் சிறப்பான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்தியா. வாட் இஸ் த பர்பஸ்? இட் ப்ரொவைட்ஸ் ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் கான்டென்ட் இன் என்ஜினியரிங், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமானிட்டிஸ். அதுதான் என்பிடிஎல்ங்கிறது, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். ரொம்ப ஹை லெவல் கோர்சஸ் வந்து தே ஆர் ஆஃபரிங். இது யார் கொண்டு வந்தாங்கன்னா ஐஐடிஸும் ஐஏஎஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ், அசைன்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் ஆன்லைன் எல்லாமே இதில் கிடைக்கும். ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ்லாம் இதில் கிடைக்கும். கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்குது, சிசிஏ, தொடர்ச்சியான முழுமையான மதிப்பீடு. எவாலுவேஷன் கவரிங் ஸ்கொலாஸ்டிக் அண்ட் கோ ஸ்கொலாஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டினியூஸ்லி. அறிவியல் மற்றும் அகவியல் திறன்களை தொடர்ந்து மதிப்பிடுதல் அப்படிங்கிறது தான் கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், சிசிஏ. This has been introduced by Central Board of Secondary Education, CBSE 2009. What are the components? Formative assessment, summative assessments. நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னது? இந்த வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு இதெல்லாம் நடக்கிற ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா ஒரு இயர் முடிவில் வருடாந்திர தேர்வு நடத்துகிறோம், அது பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறோம், அது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சரி, இதனுடைய ஃபீச்சர்ஸ் எப்படின்னா, கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் டயக்னாஸ்டிக், தொடர்ச்சியான மதிப்பீடு, குறையறிதல் சோதனைகள்லாம் இருக்குது. மாணவர்களுடைய குறையறிந்து நிவர்த்தி பண்ணுகின்ற விஷயம்லாம் இந்த சிசியில் இருக்கும். கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷனில் நடக்கும். தொடர்ச்சியான முழுமையான மதிப்பீடு. அடுத்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், என்சிஎஃப் 2005, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இது முக்கியமானது. இந்த 2 பகுதி அதுக்கு பின்னால் ஒன்று கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தாலும் கூட இது சிலபஸில் இருக்கிறதுனால படிச்சுக்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய டெஃபினிஷன் என்ன? ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்திய பள்ளி கல்விக்கான வழிகாட்டி தான் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், என்சிஎஃப் 2005.
இதனுடைய முக்கியமான அம்சங்கள் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வி, லேர்னிங் வித்தவுட் பேர்டன், சுமையில்லா கல்வி, அதாவது அந்த புத்தகங்கள்லாம் தூக்கிட்டு போகாமல் படிக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்னா கட்டமைப்பு, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ என்ன பிரின்சிபல்னா கனெக்டிங் நாலேஜ் டு லைஃப், வாழ்க்கையோடு தொடர்புடைய அறிவை, அதாவது அறிவை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்சிஎஃப்னுடைய நோக்கம். இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டு எஜுகேஷன், ரொம்ப முக்கியமானது. சைல்ட் சென்டர்டு, ஸ்டூடெண்ட் சென்டர்டு எஜுகேஷன், இதை தான் இந்த என்சிஎஃப் சொல்லுது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், செயல் திட்ட கற்றல், அதாவது செயல் வழியாக கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. கனெக்டிங் நாலேஜ் டு லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இதை சொல்கிறது தான் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்சிஎஃப் 2005. அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, கல்வி உரிமை சட்டம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இருந்தாலும் திரும்பவும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 14, 6 to 14 வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. நோ டிடென்ஷன் பாலிசி, முதல் துவக்கத்தில் வந்து யாரையுமே ஃபெயில் ஆக்குறது இல்லை. 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், 25% தனியார் பள்ளிகள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பே பண்ணிடும். சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட், குழந்தைக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதான் சைல்டு ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இட் ப்ரொமோட்ஸ் ஈக்விட்டி, சமத்துவத்தை நிலைநாட்டுகிறது. ரெடியூசஸ் ட்ராப் அவுட் ரேட், மாணவர்கள் இடைநிற்றல் வந்து நிற்கிறது. அதாவது ஒரு வகுப்பில் இருந்து அவங்க ஒன்றும் புரியலன்ட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளியை விட்டு விலகி செல்கிறார்கள், அது வந்து குறையும். ரெடியூசஸ் ட்ராப் அவுட் ரேட். குயிக் ரிவிஷன் சொன்னால் ஐசிடிங்கிறது லேர்னர் சென்டர்ட் அப்ரோச், சிசிங்கிறது கண்டினியூஸ் ப்ளஸ் காம்ப்ரஹென்சிவ். இந்த இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்சிஎஃப் 2000 ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு உள்ளங்க நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஆர்டிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் 2000, இந்த இயர்லாம் பார்த்துக்கோங்க. மூக் என்பது ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், மல்டிமீடியாங்கிறது ஆடியோ ப்ளஸ் விஷுவல்ஸ் லேர்னிங். ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். God bless you abundantly.